Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல higher mathematics competitive exam prepare பண்றவங்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்ல போறேன் உங்களுக்கு. சக்சஸ் ஸ்டோரி வந்து ஒரு சாதாரண சக்சஸ் கிடையாது. இட் இஸ் a tremendous success. நான் இது ஒரு பெரிய மகத்தான வெற்றியா தான் நான் இதை பார்க்கிறேன். ஐஐடி ஜாம், சியூஇடி, பிஜிசிஎஸ், கேட்டு இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுல ஆர்வமா படிக்க ஆரம்பிங்க. இதுல உள்ள லைஃப் செட்டில்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ரிசர்ச் சைட்ல பெரிய லெவல்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றதுக்காக தான் இந்த சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு கொடுக்க போறேன். ஐஐடி ஜாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ல ஊட்டிலேருந்து அன்பரசி அப்படிங்கிற கேர்ள் என்கிட்ட படிச்சு ஐஐடி ஜாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கி அவளுக்கு என்ஐடி ஸ்ரீநகர்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் சியூஇடி பிஜில நல்ல ஸ்கோர் வாங்கி காந்திகிராம் யூனிவர்சிட்டி, திருவாரூர் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எல்லா பக்கமுமே அவளுக்கு சீட்டு கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டடா ஐஐஎஸ்சிஆர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன், சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இந்த இன்ஸ்டிடியூட் திருவனந்தபுரம் கேரளால இருக்கு. திருவனந்தபுரம் கேரளால இந்த இடத்துல நம்மளுக்கு சீட்டு கிடைச்சது. இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நாட்டிலேயே 7 இடத்துல தான் இந்த சென்டர் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நாடு முழுவதும் 7 இடத்துல தான் இருக்கு. இது வந்து ஐஐடிக்கு ஈக்குவல் ஆனது. ஐஐடி வந்து ப்ரிஃபரபிளி ஃபார் டெக்னிக்கல் சைடு, பிஇ பிடெக் படிச்சவங்களுக்கு அது ஐஐடி ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு ஐஐஎஸ்சிஆர் தான் சூட்டபிளா இருக்கும். ரிசர்ச் பண்றதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் இது எல்லா இடத்துலயும் கிடைச்சா கூட தி பெஸ்டா ஐஐஎஸ்சிஆரை நாங்க இப்ப செலக்ட் பண்ணி ஐஐஎஸ்சிஆர்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா. அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நாடு முழுவதும் 7 இடத்துல இருக்கிறதுல நம்ம கிட்ட படிச்ச ஒரு கேர்ளுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நான் பாக்குறேன். அதனால திரும்பவும் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்போ அன்பரசி கிட்ட ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கேட்டு, அன்பரசி கிட்ட பேசி அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ. குட் ஈவினிங், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கம்மா உங்களை. என் பேர் அன்பரசி, நான் ஊட்டியிலேருந்து வரேன். எமரல்ட் ஹைட்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அங்கே தான் நான் என்னோட யூஜி பண்ணேன். இப்போ பிஜிக்காக ஐசெட் திருநெல்வேலியில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. பிஜிக்காக நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்க? மேம் நான் ஃபஸ்ட்டு ஜாம் தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஜாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, சியூஇடி பிஜிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தான் படித்து சியூஇடி பிஜி கிளியர் பண்ணேன். அதுக்கடுத்து ஐசெட்க்கு வந்து தனியாக எக்ஸாமும் இன்டர்வியூவும் இருந்துச்சு. அதுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பண்ணேன். இன்டர்வியூக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஐசெட் படித்தேன். ஜாம் மூலமாக என்னென்னதெல்லாம் கிடைச்சது? ஜாம் எக்ஸாம் எழுதுனதுல என்னோட ரேங்க் 2405. அதனால எனக்கு என்ஐடி வந்து ஸ்ரீநகர் கிடச்சிது. என்ஐடி ஸ்ரீநகர் கிடச்சிருந்தாலும் அது வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இருக்குது. அந்த டைமில் எனக்கு ஐசரும் இல்லை கையில் இருந்ததுனால டெக்னிக்கலாக இல்லை சயின்டிஃபிக்காக ரிசர்ச்சா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரிசர்ச்சில் தான் எனக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சியூஇடி பிஜியில் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் கிடைச்சது? சியூஇடி பிஜியில் வந்துட்டு என்னோடய ஸ்கோர் 50% மேலே இருந்ததுனால ஓசி கட் ஆஃப்லேயே எல்லாமே கிடச்சிருந்துச்சு. நான் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலுமே கிடைக்கிற சான்சஸ் இருந்துச்சு. வீட்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக சவுத் இந்தியா மட்டும் ப்ரிஃபர் பண்ண சொன்னதுனால ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போட்டிருந்தேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கடுத்து காந்திகிராம் யூனிவர்சிட்டி, ஸ்ரீபெரும்புதூர் யூனிவர்சிட்டி இதெல்லாம் போட்டிருந்தேன். எல்லா இதுலேயுமே வந்துட்டு செலக்ட் ஆகிருந்தேன் ஓசி கட் ஆஃப்லேருந்து. கேரளா யூனிவர்சிட்டியில் 5th ரேங்க் கிடச்சிருந்துச்சு, திருவாரூர் யூனிவர்சிட்டியில் 9th ரேங்க், அடுத்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் 21 ரேங்க். மிச்ச 2 யூனிவர்சிட்டிலையுமே செலக்ட் ஆகிருந்தேன். அங்கே போய் அட்மிஷன் போட்டுருந்தேன். இது 5ல் எனக்கு பாண்டிச்சேரி கொஞ்சம் பெஸ்ட்டாக போனதுனால போய் பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஐஏஎஸ்சிஆர் கிடைச்சதுனால நீங்கள் பாண்டிச்சேரி விட்டுட்டு இப்போ இங்கே ஐஏஎஸ்சிஆர் போகிறீங்க இல்லையா? ஐஏஎஸ்சிஆரை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் அதை பற்றி நியூஸ் என்ன பார்த்து வச்சுருக்கீங்க? ஐஏஎஸ்சிஆரில் என்ன ஸ்பெஷாலிட்டி? இவ்வளோ கிடைச்சதுல நம்ம எதனால பெஸ்ட்டாக அதை செலக்ட் பண்ணுறது?
ஐசர் வந்துட்டு இந்தியாவிலேயே 7 இடத்துல தான் மேம் இருக்குது. மிச்சம் ஐஐடிஸ் மாதிரி அதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இல்லைனாலும், ரொம்ப 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் இல்லைனாலும், இப்போ எல்லா ஐசருமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற டெக்னாலஜி வைஸ் இந்த சயின்டிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச்காக அப்படின்னு போகணும் அப்படின்னு நினச்சாலும் ஐசர்ஸ் தான் வந்துட்டு ஐஐடி என்ஐடிஸ் விட பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அதனால ரிசர்ச் பண்ணிக்கிறதுனால ஐசர் செலக்ட் இப்போ ஜாம் சிஹெச்சி யூடிபிஜி எல்லாம் என்கிட்ட படித்து ப்ரிப்பேர் பண்ணீங்களா? என்னுடைய கிளாஸஸை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருந்தது? நெகட்டிவ் மார்க்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதை பற்றி ஒரு ஐடியா சொல்லுங்கள். மேம் கிளாஸ் தான் வந்துட்டு எனக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மேம், நான் கால் பண்ணதே வந்துட்டு ஜாமுக்காக கால் பண்ணல, நான் வந்து நெட் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 இயர்ஸ் வந்துட்டு நெட்டுக்காக படிச்சுட்டு நெட் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் நான் ஃபஸ்ட் கால் பண்ணேன். நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு யூஜி தானே முடிச்சிருக்கீங்க, ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிஜிபி ஜாம் எழுப்பி போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணனால தான் நான் ஜாம் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜாம் செலக்ட் பண்ணி கிளாஸஸ் சேர்ந்தவங்களுமே எனக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி அனுப்புனீங்க அப்படின்னு எனக்கு தெரியவும் இல்லை. அந்த மாதிரி எதுனாலும் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு. ரொம்ப தூரமாக இருக்கும், இவங்கள்ட்ட என்ன கேட்குறது அப்படிங்கிறது இல்லாமல் எப்போ ஃபோன் பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு இல்லை நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி வச்சுருந்தீங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி என்ன டவுட்னாலும் ஃபஸ்ட் கிளியர் பண்ணுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் ஸ்டடீஸ், அதை விட நான் இந்த மாதிரி நிறையா பேர் குரூப்பாக இருந்தது. நமக்கு இப்போ எனக்கு ஒன்றும் தெரியலனாலும் அது நம்ம குரூப்பில் போடுறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதுக்குமே ரிப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா குரூப்பில் இருக்க நாங்கள் எல்லாருமே பேசி நாங்கள் எல்லாருமே ஒரு சண்டை போட்டு இது நான் ஒன்று சொல்ல இன்னொருத்தவங்க ஒன்று சொல்ல அப்படியே நாங்கள் கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து மேம் இது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ தான் நீங்கள் சொல்லுங்கள். அது வந்துட்டு அந்த மாதிரி நிறையா டாக்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டடி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதான் மேம் வீடியோஸ், அதுக்கடுத்து வீடியோஸ் நம்ம குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறோன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சது நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த வீக்லி இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோஸ் ஃபஸ்ட் நாங்கள் புரிஞ்சு அடுத்து பிவைக்யூஸ் நீங்கள் போடுறப்போ அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நம்ம படித்ததுக்கும் அதை யோசிச்சு போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் பிவைக்யூஸ் போடுறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை. சும்மா நம்ம படித்தோமா இப்போ எழுதுனோமான்னு இல்லாமல் பிவைக்யூஸ் வந்து அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு எதுவும் தெரியலனாலும் நீங்கள் பிவைக்யூ வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் வீக்லி அதுவும் எல்லாத்த விட மெயினானது வீக்லி நம்மளுக்கு கிளாஸ் இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி இருந்ததுனால தான் ஃபஸ்ட்லி படிக்கவே முடிஞ்சதுனால. இல்லைன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஃபயர் இருந்துச்சு, கண்டிப்பாக படிச்சிடணும் கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டவுன் ஆகிறப்போலாம் ஸோ நம்ம கூட இத்தனை பேர் படிக்கிறாங்க, மேம் வந்து வீடியோ பார்த்துட்டியான்னு கேட்குறது, பிவைக்யூ போட்டியான்னு கேட்குறது, டெஸ்ட் இருந்தீங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரி ஒருத்தவங்க புஷ் பண்ணுறதுக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால மேபி அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் இருந்துச்சு. பிவைக்யூஸ் போட்டது வந்துட்டு அதுதான் நான் மெயின். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி சரி சரி. அப்போ ஃபர்தராக ஃப்யூச்சர் பிளான் என்ன? அடுத்த ஃப்யூச்சர் பிளான் ஐஏசிஆர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிளான்? ஐஎஸ்ஆர் ஜாயின் பண்ணோன்னே இந்த மாதிரி படிக்கிறது எக்ஸாம்ஸ்க்கு வந்து எதுவுமே கண்டிப்பாக ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. நம்ம போயிட்டு ஒரு 1 மந்த் அவங்க செட் ஆகிறது மட்டும் விட்டுட்டு அடுத்து கேட் எடுத்து கண்டிப்பாக ஒரு கேட் இப்போ எழுதணுமா டிசம்பரில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கேட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்ச உடனே கண்டிப்பாக சிஎஸ்ஐஆர் நெட் எழுதணும். அதுக்காக இப்போத்துல எப்படி படிக்க ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக ஒரு கிளாஸ் நான் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் வந்து அது 2 தான். சரி, பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க ஐசர்ல கிடைச்சதுக்கு? பேரண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஹாப்பி மேம். அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்தாங்க. இந்த மாதிரி எப்படி 1 இயர் பிரேக் எடுக்கிறத பற்றி அவங்க படிக்கல. 1 இயரும் நான் வந்துட்டு இது கிடைக்குமோ இது கிடைக்காதோ, இது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு அவங்க நான் ரொம்ப பயந்து பேசுகிறேன் ஃபர்ஸ்ட்லி.
அப்போ கிடைச்சிருச்சுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் இவ்வளோ இடத்துல கிடைச்சிருச்சு, அப்போ சூஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக அதுவும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் எனக்கு கிடைச்சனால தான் அதில் எழுத முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேம்மா, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ மேம்.